Hi friends. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. பெரும்பாலும் நம்ம YouTube சேனல்ல பாத்தீங்கன்னா என்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்கன்னா டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் இந்த மாதிரி வந்து போறவங்க தான் வந்து பண்ணிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் என்ன வரதே பாத்துட்டு. இதுல நிறைய பேருக்கு என்னன்னா கமிஷன் ரிப்போர்ட் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நீங்க டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 4-5 நாள் வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களுக்கு வந்து MS Word அப்படின்றத பத்தி ரொம்ப ஈஸியா வந்து உங்களுக்கு நிறைய டிப்ஸ்லாம் இதுல நம்ம வந்து பார்க்க போறோம்பா. இந்த வீடியோ முழுசா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் MS Word அவ்வளவு ஹேண்டியா உங்களுக்கு வந்து ஆயிரும். நீங்க ரொம்ப லைக் பண்ணிடுவீங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்க்கலாம்பா. சரி வாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம சேனலை புதுசாக யாராவது பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். நான் எலக்ட்ரிக்கல் அப்படின்றது வந்து ஓகே ஒரு பார்ட் தான். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா உங்களுக்கு வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோமோ அதை உங்களுக்கு சொல்லித்தரலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட MS Word வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க நண்பா. சரிங்களா? ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டென்ட்டோ இல்லை உங்களுடைய என்ன நீங்கள் டைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிப்ஸ் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம தமிழ் அப்படின்றத பொறுத்தவரைக்கும் கிராமர் மிஸ்டேக் நிறைய வரும்ப்பா. சரிங்களா? ஒரு டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு என்னன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரெட் கலர் சிம்பிள் வரும் கரெக்டா. இந்த மாதிரி ரெட் கலர்ல உங்களுக்கு வந்துடும். இந்த ரெட் கலர் சிம்பிள்லாம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு அந்த கரெக்டான ஒரு இதை போட்டுகிட்டே இருப்பீங்க. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வழக்கமாக நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்க, வேர்டு MS Word அப்படின்ற அந்த ஆப்ஷனே வந்து உங்களுக்கு வந்து பாருங்க நான் நிறைய இது போட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஸ்டேக்கும் வந்துருக்குது இதெல்லாம். இதில் வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு நண்பா. நீங்கள் வந்து ரிவ்யூ போய்க்கோங்க. ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே என்ன பண்ணுங்க, இந்த ட்ரெஷர் அந்த பக்கத்தில் உங்களுக்கு ஸ்பெல் செக் அப்படின்னு ஒன்று இருக்கும் பாருங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பா. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் சைடு இந்த கார்னர்ல என்ன ஆகும்னா அந்த வேர்டுக்குரிய என்னென்னலாம் மீனிங் மேட்சிங் மீனிங், அதாவது அந்த வேர்டுக்குரிய மேட்சிங் மீனிங். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டி ஷர்ட்னு வச்சிருக்கேன். அந்த டி ஷர்ட்டை நீங்க எப்படிலாம் எழுதலாம் அப்படின்றது கரெக்டான வேர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலம்ல வந்துடும். உங்களுக்கு எந்த வேர்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த வேர்டை நீங்க வந்து ஈஸியாக வந்து சேஞ்ச் ஆல் கொடுத்துருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு வேர்டு மட்டும் தான் வரும். சேஞ்ச் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா வேர்டுமே மாறும் நண்பா. சரிங்களா? அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சேஞ்சுன்னு கொடுக்குறேன். ஒரு வேர்டு மட்டும் மாறி இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டி ஷர்ட்ஸ் மாறிச்சது. நீங்க வந்து இப்போ இது மாதிரி மாத்திக்கலாம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த விர்ச்சுவல் அப்படின்னு நம்ம இருக்குது, அதை வந்து நான் வந்து மீனிங் வந்து தப்பா எழுதிக்கிறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் அப்படின்றது இது வந்து செலக்ட் ஆயிருக்கு. இப்போ பாருங்க இந்த விர்ச்சுவல் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு. அதுக்குரிய கரெக்ட் மீனிங் இந்த இருக்கு. நான் சேஞ்ச் கொடுத்துட்டேன் பாத்தீங்கன்னா அது சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்க வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஈஸியா வந்து செம ஃபாஸ்டா நீங்க பண்ணலாம் நண்பா. செக் பண்ணலாம், பார்க்கலாம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஒர்க் பண்ணிடலாம். அவ்வளவுதான் முடிஞ்ச போச்சு. ஸ்பெல் செக் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு முறை ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணும்போது மிஸ்டேக் பண்றது எல்லாத்தையுமே வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, மீனிங்ஸ் என்ன அப்படின்ற பத்தி நீங்க கேட்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒவ்வொரு என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு சினானிம்ஸ் என்ன அப்படின்ற பத்தி பார்த்துட்டு இருப்பீங்க. சரிங்களா? ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து சினானிம்ஸ் பார்ப்பீங்க. சில இதுக்கு வந்து சினானிம்ஸ் இருக்காது கரெக்டுங்களா? இந்த சினானிம்ஸ் இல்லாத வேர்ட்ஸ் அப்புறம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ட்லயே நீங்க செக் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோவா செக் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே போதுமானது. எந்த வேர்டு உங்களை பத்தி உங்களுக்கு விஷயம் தெரியுமோ அந்த வேர்டு நீங்க செலக்ட் பண்ணாலே போதுமானது. அது தானா அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து மீனிங் எல்லாமே கொண்டு வந்துடும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணிக்கோங்க நண்பா, இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ள போய்க்கோங்க. இன்சர்ட் ஆப்ஷன்ல வந்து விக்கிபீடியா இருக்கு பாருங்க நண்பா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. விக்கிபீடியா அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் வேர்ல்டு அப்படின்னு சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 கோடி கண்டென்ட் இருக்கு. அதாவது உலகத்துல யாரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல தான் நீங்க பாப்பீங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம கேஸுக்கு வந்துடலாம். இப்போ எனக்கு வந்து இந்த ரெஸ்பெக்டிவ் அப்படின்ற வேர்டுக்கு மட்டும் எனக்கு மீனிங் தெரியணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் எந்த வேர்டு நீங்க செலக்ட் பண்றனோ அந்த வேர்டு மட்டும் வந்திருக்கும் பாருங்களேன். ரெஸ்பெக்டிவ் தானா வந்து அதுவே பிக்கப் ஆயிட்டு ரெஸ்பெக்டிவ்னா என்ன அப்படின்ற பத்தி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. எல்லாத்தையும் வந்து நீங்க வந்து ஈஸியா நீங்க கத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஈஸியா பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக் மணி ஆன்லைன் அப்படின்னு சும்மா நான் பண்றேன்பா. அதை வந்து செலக்ட் பண்றேன். அது வந்து ஆட்டோவா செலக்ட் ஆயிடுச்சு பாத்துக்கோங்க. செலக்ட் ஆயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்னலாம் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னலாம் இருக்குது, மணி லாண்டரிங், என்ன கேம்பிளிங், கரண்ட் கரன்சி, உங்களுக்கு இந்த மாதிரி விக்கிபீடியாவில் எல்லா ஆர்டிகளும் வந்து தானா வந்துடும் நண்பா. சரிங்களா? அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நண்பா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டெஸ்டிங் இன்ஜினியர்லாம் இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஒரே மாதிரி ரிப்போர்ட் போட்டுட்டு இருந்திருப்பீங்க. டைப் பண்றது எல்லாமே வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு முறையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது பதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மேக் மணி ஆன்லைன் இந்த மாதிரி இந்த வேர்டு மட்டும் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை காப்பி பண்ணிக்கோங்க, அதை செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்துக்கோங்க நண்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது வந்து மேக் மணி ஆன்லைன் எனக்கு வேண்டாம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மணி அப்படின்னு சும்மா வரணும். இந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன் ஆன்லைன் மணி அப்படின்னு சொல்றேன். இல்ல ஆன்லைன் டெஸ்டிங் நான் சும்மா உங்களுக்கு நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன், அதனால வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா வெறும் இதை மட்டும் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முறையும் நீங்கள் தேடி போய் பண்ணணும் அவசியம் இல்லை. சார் ரீப்ளேஸ் ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கப்பா. ஸோ எத்தனை இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பற்றி எல்லாமே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும்பா. பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஒரு ரீப்ளேஸ் நடந்திருக்குது, ஸோ இங்கே ஒரு ரீப்ளேஸ் நடந்திருக்குது, அப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 ரீப்ளேஸ் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்பா. ஸோ இது ஒரு டிப்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்கப்பா பெயிண்டிங் அப்படி என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்களேன். இந்த $2000 per month இருக்குல்ல, இந்த இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு எல்லோ கலர் இருக்குது, டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் அது ரெட் கலரில் இருக்குது. அதே மாதிரி டெக்ஸ்ட்டோட அந்த இது சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு வந்து என்னென்னா இட்டாலிக்கில் இருக்குது கரெக்டுங்களா. ஸோ ஸ்லைடிங்காக இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ இதை எப்படி வந்து நம்ம வந்து மற்றதுக்கு இதே மாதிரி இதை நம்ம பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பேக்ரவுண்ட் போயிட்டு ஸோ டெக்ஸ்ட் கலர் இப்படி சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன ரெட் கலர் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி எல்லோ மாற்றிட்டு அப்புறம் வந்து இதை வந்து இட்டாலிக்கு மாற்றிட்டு ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்பெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் எந்தெந்த போர்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அந்த செட்டிங்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்மேட் பெயிண்டர் கொடுத்துட்டு அந்த போர்ஷனை மட்டும் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தானாக நீங்கள் அதில் உள்ள எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம்ப்பா. ஸோ இது வந்து ஒரு முறை பண்ணிக்கலாம். ஒரு முறைனா இப்போ ஒரு செலெக்ஷனுக்கு ஒரு முறை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ போர்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அவ்வளோ போர்ஷனும் மாறும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ அப்புறம் ஒரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைன்லேருந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கண்டென்ட் நான் வந்து எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இது வந்து ஒரு காப்பி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு வேர்டில் வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியாது ஸோ எந்த கண்டென்ட் வந்து நம்ம வந்து காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் காப்பி பண்ணியிருக்கீங்கன்னா நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் தான் தெரிஞ்சிருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த நம்ம கிளிப்போர்டில் என்ன இருக்குது அப்படின்ற பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த கார்னரில் இந்த இருக்கு பாருங்கப்பா. ஸோ கிளிப்போர்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த கிளிப்போர்டு அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கண்டென்ட் வந்து இருக்குது அப்படின்ற பற்றி இந்த இதை காட்டி கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற பற்றி கேட்கும். ஸோ பேஸ்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எத்தனை முறை நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த டிப்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சரிங்களா. ஸோ இதையும் மறந்துடாதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்டோட கவுண்ட். ஸோ இப்போ முன்னாடி வரதெல்லாம் வேர்ட் கவுண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக வந்து வேர்ட் கவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. வியூ அப்படின்ற கிளிக் பண்ணி ரிவ்யூ அப்படின்ற கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை வேர்டு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பற்றி ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இத்தனை வேர்டு தான் கவுண்ட் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து காம்பேக்டாக நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேர்ட் கவுண்ட் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வேர்ட் கவுண்ட் அப்படின்றது ஜென்ரலாக நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை பேஜ் இருக்குது, என்ன இது ஸ்டேட்டிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ எத்தனை பேராகிராஃப், எத்தனை லைன் இருக்குது, எத்தனை இது இருக்குது அப்படின்றது எல்லாமே வந்துடும். நீங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்ப்பா. ஸோ இல்லை எனக்கு வேணாம் செலக்டிவ் போர்ஷன் மட்டும் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்டிவ் போர்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வேர்ட் கவுண்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உள்ள வேர்டு மட்டும் எத்தனை கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்ற பற்றி எல்லாமே அது காட்டி கொடுத்துருந்தா. சரிங்களா. ஸோ இந்த டிப்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த பேராகிராஃப் அந்த டேக் பற்றி உங்களுக்கு நிறைய சொல்லித்தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து நான் 1-2 டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆட்டோமேட்டிக் அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகிக்கணும்பா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸ் வேண்டாம், எனக்கு வந்து இந்த இதெல்லாம் வந்து சென்டரில் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சென்டரில் வந்துடும். இல்லை இந்த ஒரு சைடு கார்னர் மட்டும் வரணும் வேணா வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வரிசையாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா வரிசையாக செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இன்பிட்வீன் ஸ்பேசிங் வந்து எனக்கு வேரி ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நீங்கள் என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து வேரியேட் ஆகிட்டே போயிருக்கணும்பா. ஸோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து டெஸ்ட் ரிப்போர்ட் ஏதாவது எடுத்திருப்பீங்க. ஸோ அதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் பெரிய கிட்லாம் ஒர்க் பண்ணுறீங்கன்னா பெரும்பாலும் வந்து அந்த ரிசல்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு முறை நீங்கள் வந்து MS Paint போயிட்டு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஸ்க்ரீன் வேணும்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கிராப் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நம்ம வந்து கிராப் பண்ணணும் அவசியமே கிடையாது. சரிங்க. ஆனால் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்டு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிட்டு இந்த போர்ஷன் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அவசியம் கிடையாது. ஸோ வேர்டு என்ன கொடுத்துருக்கோன்னா ஸோ இதே தான் நீங்கள் வந்து இதிலே வேர்டில் MS Wordல நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கப்பா. ஸோ இன்சர்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னா இந்த இதில் என்னென்ன காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த விண்டோஸ்லாம் ஓப்பனில் இருக்குது அப்படின்ற பற்றி காட்டணும்பா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4 டேப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். 1 2 3 4 சரிங்களா. ஸோ இந்த 4 டேப் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ அந்த 4 டேப்பில் உள்ள ஒரு எல்லாமே வந்துடும் நண்பா. சரிங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து கோடிங்ஸு, இது வந்து இந்த டேபு இதெல்லாமே வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கடைசி என்னடா இதுன்னு கேட்காதீங்க. அது வந்து ரெக்கார்டிங்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
சரிங்களா. ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், எந்த இது வேணும் அப்படின்றத பற்றி அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே இன்சர்ட் ஆகிருக்கு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வித் ஒன்லி ஸ்க்ரீன் மட்டும் தான் இன்சர்ட் ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே உள்ளது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ டெக்ஸ்டாப்பில் காமிக்கிறேன்னா, டெக்ஸ்டாப்பில் அந்த கீழெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இந்த போர்ஷன் இப்போ உங்களுக்கு காட்டுறேங்க. ஸோ இந்த கீழே டேப் போர்ஷன்லாம் இருக்காது அதில் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பைபாஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. இல்லை எனக்கு வந்து வேண்டாம், எனக்கு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ கிளிப் மட்டும் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கன்பா. ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் எதோ ஓப்பன் பண்ணீங்களோ அதை வந்து லோட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் கிளிப்பிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீனை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நான் வந்து டேப் ஓப்பன் பண்ணிருக்கோம் அதுதான் ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணுற பாருங்க. அப்படியே செலக்ட் பண்ணிட்டு விட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தானே என்ன பண்ணணும், இன்சர்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸோ இன்சர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணி இதை வந்து நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னனாலும் பண்ணிக்கலாம்பா. ஸோ எங்கேனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்புறம் மூவ் பண்ணனாலும் நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ரொட்டேஷன் என்னனாலும் பண்ணிக்கலாம்பா. ஸோ இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து MS Word வந்து அவ்வளோ நிறைய டிப்ஸாக இருக்குது நண்பா. ஓகேன்பா. ஸோ இவ்வளோதான் இன்னைக்கு உரிய நம்ம வீடியோ. ஸோ இது ரொம்ப லென்த் ஆகி போச்சு. ஸோ பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணது ஆக்சுவலி. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரிப்போர்ட் போடுறவங்களுக்கு இது ரொம்ப தலைவலியாக இருக்கும்போது இது நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வரும். ஸோ இன்னும் வந்து நிறைய டிப்ஸ் இருக்குது. இன்னும் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். இன்னும் நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி வந்து நல்லா பெருசாகிட்டே போகுது. ஸோ நம்ம ஃபியூச்சர் வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பா. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட சொல்லுங்க எவ்வளோ டிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பாய்.